ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவர் ட்ரிக்ஸ் வித் மீ அர்ஜுன். இன்றைக்கி நம்ம டிரைவர் ட்ரிக்ஸில் பிகினருக்கு இருக்க ஒரு பிரச்சனை ஓவர்டேக்கிங். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரைவ் பண்ணும்போது நமக்கு முன்னாடி இருக்க வாகனத்தை எப்படி சேஃபாக ஓவர்டேக் பண்ணி போகிறது. இதுக்கு நம்ம ரோட்ஸை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நேஷ்னல் ஹைவே, இன்னொன்று ஸ்டேட் ஹைவே, லாஸ்ட்டாக ஒன்று பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோட்ஸ். இந்த 3 ரோடுலையும் நம்ம போகிறப்ப பிகினர்ஸ் ஈஸியாக எப்படி ஓவர்டேக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஹைவேல பார்க்கும்போது நேஷ்னல் ஹைவேல உங்களுக்கு இந்த மாதிரி லேண்ட்ஸ் இருக்கும். தனித்தனியாக லேண்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பஸ்ஸையோ இல்லை ஒரு பெரிய வாகனத்தையோ ஓவர்டேக் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணுற சைடில் வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் அவருக்கு ஒரு ஹாரன் அடித்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதை இன்டிமேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒருவேளை அந்த வாகனமும் அதுக்கு முன்னாடி இருக்க வாகனத்தை ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா உங்களோட சேர்ந்து ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேல போகும்போது நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணுறீங்களோ அதை விட அடுத்த கியர் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமாக கூட ஓவர்டேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ஹைவே. ஸ்டேட் ஹைவேயும் நம்ம நேஷ்னல் ஹைவே மாதிரி தான். என்ன ஒன்றுனா இதில் 2 லேன் மட்டும்தான் இருக்கும். ஸோ வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் பக்கத்தில் இருக்கும். அதனால் நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரைட்டோ லெஃப்ட்டோ எந்த சைடு ஓவர்டேக் பண்ணுறீங்கனாலும் இண்டிகேட்டர் போட்டு ஒரு ஹார்ன் அடித்து பெரிய வெஹிக்கிளாக இருந்தால் நீங்கள் வர்றதை இன்டிமேட் பண்ணிவிட்டு ஓவர்டேக் பண்ணுங்கள். அப்போ தான் பின்னாடி இருக்க வெஹிக்கிளும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்கன்றதை என்ஷூர் பண்ணிப்பாங்க. ஸ்டேட் ஹைவே நிறைய சிட்டிஸோட கனெக்ட் ஆகிறதுனால மற்ற வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு ஓவர்டேக் பண்ணுங்கள். போகிறது சிங்கிள் ரோட்ஸ் தான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ரோடு. ஏன்னா இதில் நேஷ்னல் ஹைவே ஸ்டேட் ஹைவே மாதிரி எந்த ஒரு டிவைடருமே இருக்காது. ஸோ ஆப்போசிட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும். ஆப்போசிட்லேருந்து வெஹிக்கிள் வர்றதுனால நம்ம ஓவர்டேக் பண்ணுறது இதில் ரொம்ப ரிஸ்க் தான். இன்னொன்று, சிங்கிள் ரோட்ஸில் நிறைய பெண்டிங்ஸ் இருக்கும், நிறைய வளைவுகள் இருக்கும். ஸோ வளைவுகளில் சான்ஸ் இருந்தால் கூட ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிளோட வியூ நமக்கு கிளியராக தெரியாது. ஆப்போசிட்டில் கிளியராக எந்த வெஹிக்கிளுமே வரல, உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக ஓவர்டேக் பண்ண முடியுதுன்னா மட்டும் ஒரு லாங் வெஹிக்கிளை ஹாரன் அடிச்சுட்டு நீங்கள் ஓவர்டேக் பண்ணது தெரிஞ்சு அவருக்கு இண்டிகேட் பண்ணிவிட்டு கிளியராக ஓவர்டேக் பண்ணுங்கள். டிரைவிங்கில் இருக்க ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.